ஓம் சாந்தி. अव्यक्त समिज्ञை 2 फरवरी 2024। जो रूहानियत के रंग में सदा रंगे हुए रहते हैं, उनमें मधुरता का गुण स्वतः आ जाता है। பாபா சொல்றாரு, யார் ஆன்மீக தன்மை என்ற வண்ணத்துடன் சதா இருப்பார்களோ அவர்களிடம் இனிமை தன்மை என்ற குணம் தானாகவே வந்து விடுகிறது. ஆன்மீகம் என்றாலே இனிமை தன்மை. ஆன்மீகம் என்றால் உலகத்துல வேற வேற அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா பாபா நமக்கு ஆன்மீகம் என்றாலே நல்லது, நல்லவர்களாக இருக்கிறது, இனிமையானவர்களாக இருக்கிறது, நற்பண்புள்ளவர்களாக இருக்கிறது, குணம் நிறைந்தவர்களாக இருக்கிறது. இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையான விஷயம் என்பதை முதல் நாள் பாடத்திலிருந்து புரிய வைக்கிறாரு. அதனால அந்த ஆன்மீக தன்மை, ஆன்மீக உணர்வு அல்லது ஆத்ம அபிமான நிலையில இருக்கும் பொழுது இனிமை தன்மை என்ற குணம் தன்னாலேயே ஒருவரிடம் வந்துடுறது. பாபா சொல்றாரு, जो अपनी व दूसरों की बीती को नहीं देखते वह सरल चित्त हो जाते हैं। सरल चित्त आत्माओं में मधुरता का गुण नेचुरल होता है। யார் தன்னுடைய மற்றும் மற்றவர்களுடைய கடந்த காலத்தினுடைய விஷயங்களை பார்ப்பதில்லையோ அவர்கள் சரளமான சித்தம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், சரளமான குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சரளமான குணம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு கருத்தை பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, நம்முடையதையும் சரி மற்றவர்களுடையதையும் கடந்த கால விஷயங்களை பார்க்கவும் வேண்டாம், நினைக்கவும் வேண்டாம். அதாவது கடந்த கால விஷயங்கள் எனும் பொழுது நமக்கு இங்கே நன்றாக பாபா எதை குறிப்பிடுறார் அப்படின்றது புரிகிறது. தேவையில்லாத கசப்பான விஷயங்கள், மனதை புண்படுத்தக்கூடிய விஷயங்கள் அல்லது எதிர்மறையான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நாம நினைக்க வேண்டாம். அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தால் தன்னால நாம சரள சித்தம் உள்ளவர்களாக, சரளமான சுபாவம் உள்ளவர்களாக ஆக முடியும். सरल चित्त आत्माओं में मधुरता का गुण नेचुरल होता है। उनके नयनों में, मुख से और चलन से मधुरता प्रत्यक्ष रूप में देखने में आती है। சரள சித்தமுள்ள ஆத்மாக்களிடம் இனிமை என்ற குணம் இயல்பாகவே வந்து விடுகின்றது. அவர்களுடைய பார்வையில், முகத்தில் மற்றும் நடத்தையில் இனிமை தன்மை வெளிப்படையான ரூபத்திலே தென்படுகிறது. அவர்களுடைய பார்வையிலையும் சரி, முகத்திலையும் சரி, பேச்சிலையும் சரி, நடத்தையிலையும் சரி, எல்லாத்திலேயுமே அந்த இனிமை என்பது உள்ளூர அவர்கள் கிட்ட இருக்கிற காரணத்தினால, சரள சுபாவம் கொண்டவர்களாக இருக்கிற காரணத்தினால தானாக அந்த இனிமை தன்மை அவர்களுடைய ஒவ்வொரு அசைவிலேயும் ஒவ்வொரு செயலிலேயும் வெளிப்படுகிறது. அதனால இதற்காக நாம செய்ய வேண்டிய பயிற்சி என்ன அப்படின்னா, முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பயிற்சி. ஏனென்றால் கசப்பான விஷயம் மனதில் நினைவுகளாக வரும் பொழுது நாம அந்த இனிமைத்தன்மையை இழந்துடுறோம், முகமலர்ச்சியை இழந்துடுறோம். எனவே பாபா சொல்றாரு, முடிந்து போன விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். அது தன்னுடையதாக இருக்கட்டும், மற்றவர்களுடையதாக இருக்கட்டும். அப்போ முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்றால் நமக்குள்ளே அந்த இனிமை வந்து விடுகிறது. இந்த பயிற்சியை நாம செய்து பார்ப்போம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.